ஹாய் விவர்ஸ், இப்போ அந்த சூப்பு நைட்டு வச்சது எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். பாருங்கள், நார்மலாக எலும்பு சூப்பு எதுனாலும் சரி நைட்டு வச்சுட்டு காலையில் திறந்து பார்த்தோம்னா அப்படியே மேலே பக்ரீத் கறியோடையது. ஏன்னா அந்த கொழுப்பு கெடாவாக இருக்கிறதுனால, முத்துன கெடா நல்ல கெடாவாக செய்கிறனால கொழுப்பு அப்படியே மிதக்கும், கட்டி மாதிரி மிதக்கும். இதில் எதுவும் இல்லை. ஏன்னா நான் கொழுப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு எய்ம்ஸில் எண்ணெயே இல்லாமல் பண்ணதுனால எதுவுமே இல்லை. இல்லாட்டி இப்படியே மிதக்கும். இப்படியே எடுத்து எடுத்து காலையில் என்ன செய்வோம், கீழே போடுவோம். இன்னும் நான் சுட வைக்கக்கூட இல்லை. இப்போ இந்த சூப்பு வெறும் சூப்பு மட்டும் வச்சு நூடுல்ஸு இப்போ நம்ம பண்ண போகிறோம். நூடுல்ஸில் ஒரு பீஸ் நான் போட்டிருக்கேன். இதை எப்படி இந்த சூப்பு தண்ணி மட்டும் ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு ரெடி பண்ணி காட்டுறேன். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வெறும் தண்ணியாக சூப்பாக அள்ளி இதை கலக்கி விட்டாலும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப கொலகொலப்பெல்லாம் இருக்காது. நம்ம இருந்தாலும் இந்த நுணுக்கு வராமல் இருக்கிறதுக்காக எலும்பு நம்ம இப்படியே அள்ளி ஊற்றுறோம். இது முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு சுள்ளி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி. ஏன்னா அது கொதித்து வத்தும்ல, அதுக்காக முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபுல்லில் வச்சுருக்கேன். இப்போ அது குக்கரோட மூடி எடுத்து மூடி வச்சிட்றோம். மூடிடுறேன். அது கொதித்தது அதுவே உதிர்ந்துக்கிறோம். இந்த குக்கர் பேர் 16 லோ, 1.3 லிட்டர். இந்த குக்கரில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இது மாதிரி நூடுல்ஸு, சேமியா செய்கிறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ண, காய் பொரிக்க, காய் கூட்டு வைக்கிறதுக்கு, கீரை கூட்டு வைக்க, கொஞ்சமாக ஸ்வீட் பண்ண, குழந்தைங்களுக்கு ஏதாவது மசிச்சு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல மலன்னு கொதிக்குது பாருங்கள். அதுவாக உடஞ்சி பிரிஞ்சிருச்சு. அதில் வேலை ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கொதித்து வெந்து வத்துனா போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக வத்திடுச்சு, போதுமானது. இதில் இன்னும் ஒரு நிமிஷம் முன்னாடி பார்த்துருந்தேன்னா தண்ணி சத்து இருக்கையில் இப்படி நகட்டி விட்டுட்டு நம்ம ஒரு எக்கையும் போட்டு எடுத்துட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ இதிலே ஊற்றலாம். நான் ஊற்றுறேன் பாருங்கள். அந்த ஹீட்லேயே வெந்துடும். அதுக்கு மேலே நல்லா பெப்பர் பொடி கொஞ்சோன்னு போடுறேன். அதே மாதிரி இப்போ நான் சூப்பு கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்ச பிறகும் பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அந்த முட்டை மேலே ஊற்றியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே சிம்மில் ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. முட்டை நல்லா வெந்திருக்கும். நூடுல்ஸு பவுலில் எடுத்து வச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் லைஃப்லேயே நூடுல்ஸ் இப்படி ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்க முடியாது. 2 எலும்பும் கறியும் தனியாக கலண்டுருச்சு. அதனால தான் வெறும் கறியாக கிடச்சிருக்குது. கொஞ்சம் மல்லித்தலை தூவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் இருக்கும். ஒரு நெஞ்ச கறிக்காது, திட்டுமுட்டை அடிக்காது, ஜீரணம் ஈஸி ஆகிடும். எம்சி குக்கரில் சமைச்சதுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எம்சியில் சமைக்கிறது மூலமாக நல்லா சாப்பிட்லாம், நல்லா வாழலாம். எண்ணெய் கம்மியாக, உப்பு கம்மியாக, மசாலா கம்மியாக, டேஸ்ட்டு விட்டு கொடுக்காமல் கிடைக்கும். நம்ம எல்லாருமே டேஸ்ட்டுக்கு தான் அடிமை. அது அப்படியே கிடைக்கும். அப்போ நம்ம ஆயிலு, எண்ணெய், மசாலா, உப்பு குறைக்கையில் நம்மளுடைய ஜீரணம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். இந்த முறையில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு இதே சூப்பில் இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். ஒரு சூப்பு வச்சதுலேயே 3 ரெசிபி காட்டணும்னு நினச்சேன். இது ஃபஸ்ட்டு சூப்பு 1 முடிஞ்சிருச்சு, சூப்பை குடித்தாச்சு. 2வது பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் நூடுல்ஸுக்கு ஓகே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நான் மதியமோ ஈவினிங்கோ இன்னொரு ரெசிபியும் இதே சூப்பை வச்சு போடுறேன். பாருங்கள். விஷ் ஆல் த சக்ஸஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த குக்கர் வேணும்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.